கண்ணன் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஏய் மோகன் பாபு சாரோட படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்டா, அதுல ஒரு கேரக்டர் இருக்கு, நீ என்ன பண்ற மோகன் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிடு அப்படின்னாரு. சார் மாஸ்டர் நானே அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னேன். ஆமாடா நீயே பேசுற, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரா. அவர் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அப்புறம் மாஸ்டர் தான் என்கிட்ட நம்பர் கொடுத்தாரு, ஃபோன் பண்ணேன். ஏரா దీంట్లో నటిస్తావా, ఒక చిన్న క్యారెక్టర్ ఉంటుంది, నటిస్తావా, డేట్ ఇస్తావా అని. సార్ సార్ చెప్పండి సార్, మీరు ఎట్ట చెప్తారో అట్లా చేస్తాను సార్ அப்படின்னு சொல்லிட்டு போன்ல அவள் குரலை கேட்கும் போது அவ்வளவு பயமா இருந்தது எனக்கு. அப்புறம் அங்க போயிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப கோவக்காரரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்தோம் நாங்க. அப்ப மோகன் பாபு சார் வந்து செட்டுக்குள்ள வராரு. எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போய் விஷ் பண்றதுக்காக போறாங்க. அவரு ஏதோ டென்ஷன்ல இருந்தார் போலுக்கு, எல்லாரையும் போங்க போங்க போங்கன்னு விரட்டினாரு. நானும் ஓடினேன் அவங்க கூடவே, நானும் போயிட்டு அல்லு சார் அப்படின்னேன். என்னையும் அப்படி போடா போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினாரு. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன்னா, நம்மளை பார்த்துட்டு சார் வந்து இது மாதிரி விரட்டுறாரு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படி நின்று இருக்கேன். அப்போ மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. சம்பத் இப்படி பண்ணுங்க, சம்பத் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அங்க உட்காந்து கேட்டுட்டே இருந்துட்டு சம்பத் கேட்டோன்னே அவரு, சம்பத் ராராய்க்கடா அப்படின்னாரு. நான் ஓடி போய் நின்னேன். என்னடா தாடி எல்லாம் வச்சிருக்க, நான் சேவ் பண்ணி தான் உன்னை பாத்திருக்கேன், நீதான் அப்ப வந்து விஷ் பண்ணது அப்படின்னு. ஆமா சார். ஐயோ சொல்லக்கூடாது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்னால அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. எல்லாரையும் அங்க இருந்த டைரக்டர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. டைரக்டர், கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டு இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நபருடைய ரிலேட்டிவ், அவனோட ஃப்ரெண்டு. இவரை வந்து நான் தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் நின்று, சாரி சம்பத், நான் உன்னை தப்பா ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டாரு. எனக்கு அப்பவே எனக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்துச்சு. நம்மளாம் ஒரு ஆளு, நம்மள வந்து அப்போ நான் சொல்றது